வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் ரொம்பவே எளிமையாக அதோடைய நிறமும் மாறாமல் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா அதோடைய கலரும் மாறாமல் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது எங்கள் வீட்டில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமனே கூட சாப்பிட்லாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறை சேர்த்து வைக்கலாம். இதுதான் மெயின். நம்ம இந்த வாழைத்தண்டை அரிஞ்சு அதில் சேர்க்கும்போது அதோடைய கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே தண்ணியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து வைக்கிறது மட்டும்தான். இப்போ இதில் வாழைத்தண்டில் அதோடைய பட்டையாக இருக்கிற அந்த தோலையும் எடுத்துகிட்டு, வெளிப்புற தோலையும் எடுத்துகிட்டு 2 ஓரங்களையும் கட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கும். அதனால் 2 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லைகளாக கட் பண்ணி நம்ம விரலால் அதோடைய நார் பகுதியை இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைத்தண்டில் இருக்கிற நார் நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி வில்லைகளை கட் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு நம்ம சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ண போகிறோம். பொடியாக நறுக்கிக்கிட்டோம் அப்படின்னா பொரியல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். அந்த மாதிரி அழகாக இருக்கும்போது அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு குட்டி குட்டி க்யூபாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எலுமிச்சை சாறு ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம். எப்போ நம்ம சமைக்கிறோமோ அந்த நேரம் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிட்டிங்க அப்படின்னா காயோட கலர் மாறவே மாறாது. அதாவது இந்த வாழைத்தண்டோட கலர் மாறவே மாறாது. சமைச்ச பிறகுமே அந்த கலர் அப்படியே சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா காயும் நறுக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நறுக்கியாச்சு. நான் சமைக்கும்போது மட்டும் இன்னொரு முறை வாஷ் பண்ண போகிறேன், அவ்வளவுதான். இப்போ எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே காரத்துக்காக நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். தண்டு சின்ன சைஸுன்றதுனால ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் தண்டோ இல்லை 2 தண்டோ சேர்த்து பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் 2 காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவாக உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இன்னொரு முறை நான் தண்ணியில் அலசிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன். நான் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அந்த தண்டில் இருக்கிற ஈரப்பதமே போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அலசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதோடைய ஈரப்பதமே இதுக்கு போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். 2 நிமிஷம் பொறுத்து இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா பொரியல் தயாராகிடும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சம் நிறையவே தேங்காய் நான் துருவி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வாழைத்தண்டு பொரியல் செய்யும்போது சாதத்துக்குன்னு மட்டும் வச்சு சாப்பிடாம வெறுமனே கூட நாங்கள் ஸ்பூன் போட்டு தனியாகவே உக்காந்துருக்கும்போது சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் அதே மாதிரியே சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் தீயில வச்சுருக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. எல்லா சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். முக்கியமாக இதோடைய கலர் மாறவே இல்லை பாருங்கள். வாசனையும் அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.